இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த ஒரு காலை வேளையிலே நம்மை விதமாய் கூட்டி சேர்த்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு சிவபரன் தந்து இந்த ஒரு நாளில் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் நம்ம ஆத்ம ஜீவத்திற்கு ஏற்ற ஒரு வண்ணமாக அன்புக்குரிய சகோதரர் சொன்ன வண்ணமாக பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா என்ற கேள்வியின் அடிப்படையிலே நம்ம வேத பாடத்தை பார்க்கலாம். அதற்கான ஆதார வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2 முதல், மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தில் கூட நம்ம என்ன பார்க்குறோம்னா, மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். அதாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் நடக்கிறது எல்லாமே வந்து நடந்துச்சுன்னா எல்லாமே அவனுக்கு எப்படி தோணும்? நன்மையாக தான் தோணும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். இதை நம்ம திருவுருவத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, அவன் உள் எண்ணத்தை சோதித்தருகிறார், அல்லது வந்து வேற ஒரு புத்தகத்தில் என்ன போட்டுக்குன்னா நிறுத்து பார்க்கிறார் அல்லது சீர்தூக்கி பார்க்கிறார் இருக்கு. அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாரும் எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கோம்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம எடுத்த ஞானஸ்தானம் மூலியமாக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நம்ம வந்து இந்நாள் வரைக்கும் என்ன செய்யணும் போய்க்கிருக்கோம். கிறிஸ்துவனுடைய சபை அங்கத்தினராக போய்க்கிருக்கோம். அப்போ நம்ம தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இதில் நாம் வந்துட்டோம், உங்களுடைய சித்தத்தை செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லிட்டோம். அப்படி வந்துட்டோம்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய சுய சித்தத்தை என்ன செய்யணும்? அறவே விடணும். அப்படி சுய சித்தத்தை விட்டாத்த தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? முழுமையாக, அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பரிபூர்ணமாக செய்ய முடியும். நம்மளுக்கே 1008 பிரச்சனையை நம்ம உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வரேன்னா எந்த விதத்திலும் அதை செய்ய முடியாது, கண்டிப்பாக செய்ய முடியாது. அதற்கான ஒரு வழிகளும் தேவன் வந்து சரினா கொடுக்கப்படுதில்லை. அதனால் என்ன சொல்கிறான்னா, மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு எப்படி தோன்றுவான்? செம்மையாக தோன்றுது. ஆனால் என்ன சொல்கிறான்னா, உள் எண்ணத்தை என்ன பண்ணுறான்னா சோதித்து அறிகிறார். உண்மையிலேயே நம்ம வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய சித்தத்தையும் அவருடைய சித்தத்தை சேர்ந்து செய்ய வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பாடத்தில் தான் பார்க்குறோம். அதனால் வந்து பாடம் எப்படி இருக்குன்னா, பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம அடிப்படையாகவே நம்ம மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கிற பேர் சபையில் இருக்கிற சகோதரர்கள் கூட என்ன செய்கிறாங்க, நாங்கள் ஜீவபலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு அழைப்புக்குள்ள உண்மையிலே வந்தது யாருன்னா, உண்மையாக அவருடைய வேதத்தை அறிந்து அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகிய நாம தான் வந்து என்ன செய்யறோம்னா உண்மையாக தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம வந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்போ எந்தளவு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எல்லா வகையிலும் நம்முடைய என்ன செய்யணுமா, நம்முடைய சுய சித்தத்தை என்ன செய்யணும்? இந்த மாம்சத்தில் சாகடிக்கணும். அப்படி சாகடிச்சாத்த அது எப்போ? ஒரே நாள்லையா? ஒரே நாள்லையும் கிடையாது. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முடிவு பறைந்த, அதாவது மரணம் பறையும் தான் என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு
நம்ம என்ன செய்யணும், நம்ம பழி செலுத்த இந்த ஒரு தற்காலத்தில் வந்திருக்கோம். இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன காரியங்களில் நம்ம வந்து தேவனுக்கு செய்கிறோம், பலி செலுத்த வருகிறோம். ஆனால் அப்படி பலி செலுத்த வரும்போது என்ன சொல்கிறோன்னா, இப்போ பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடு அநேக பலிகளை குறித்து பிதாவை தேவன் கிறிஸ்து மூலமாக அநேக கட்டளைகளை கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த பலியில் கொடுத்து கூட பார்க்கும்போது எப்படிலாம் பார்க்குறோம்னா, மிருகத்தின் நிமித்தமாக பலி கொடுக்குற காரியமும் இருக்குது, அதே சமயத்தில் தானியங்கள் நிமித்தமாக பலி கொடுக்குற காரியமும் இருக்குது, அதே சமயத்தில் சில எண்ணெய்கள் அல்லது மாவு இந்த மாதிரி அநேக பலிகள் கொடுக்குற காரியம் கூட அநேக கட்டளைகள் எதுக்குள்ள இருக்குன்னா நம்முடைய வேதாகமத்தில் இருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் முக்கால்வாசி என்ன தான் இருக்குது, அதிகமாக பலி செலுத்தக்கூடிய ஒரு காரியம் தான் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த பலிகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அது எந்த பலியாக இருந்தாலும் என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது அது முழுமையாக அதை செய்கிறோமா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையுமே தேவனுடைய சித்தத்திற்கு செய்யும்போது அது முழுமையாக செய்கிறோமா அல்லது அறகுறையாக செய்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வசனங்கள்னா அவருடைய உள்ள எண்ணத்தை தேவன் என்ன பண்ணுறாரா, நிறுத்து பார்க்கிறார், சீர்தூக்கி பார்க்கிறார். அதனால் அதுக்கடுத்து என்னன்னா சோதித்து அறிகிறார். அப்போ ஒவ்வொருடைய உள்ளத்திலும் என்னென்ன இருக்கிறது, அவங்க எப்படி பழி செலுத்துகிறாங்க, அப்போ பழி செலுத்துறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பெரும்பாலான பகுதிகளை வந்து நம்ம பார்க்குறோம், அதிகமான பகுதிகள் வந்துச்சுன்னா பலிக்குரிய கட்டளைகள் தான் அதிகமாக வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்துகிறாங்க இல்லையா, அந்த பலிகள் தேவனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பலி செலுத்துகிறாங்களா அல்லது தம்முடைய பாவங்களை மனம் வருந்ததுக்காக தேவனுக்கு காண்பதற்காக பலி வந்து ஏற்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லலாம்? தம்முடைய பாவனுக்கு. ஆனால் சகோதரர் எப்படியாப்பட்ட கேள்வி கேட்குறான்னா, அடுத்து என்ன கேட்குறான்னா, தேவனுக்கு கீழ்ப்படிதல் பற்றின நியமம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாரு. பலி செலுத்துகிறோம், அந்த பலி செலுத்துகிற அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பலி செலுத்துகிற விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் பற்றின அந்த நியமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதே சமயத்தில் வெறுமனே பழியை மாத்திரம் நாம் கவனிக்கும் போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த நியமம் என்னவாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு. அந்த கேள்வியை நம்ம இன்றைக்கு நம்ம வைக்கும்போது அப்போ பலிக்கும் கீழ்ப்படிதலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? ஒரு பழியை வந்து ஒரு தராசில் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கத்தில் கீழ்ப்படியில் வச்சா எது வெயிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அதிகமான எடை எதை அடையாளப்படுத்த அப்படிங்கிற போது நம்ம பாடத்தில் பார்க்கலாம். அப்போ இந்த கேள்வியை முன் வச்சு தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம வந்துச்சுன்னா பார்க்க போகிறோம். அப்போ பழிக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள தொடரை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர் வந்து பேசுகிறது. ஒருவேளை இந்த பாடத்திற்கான தலைப்பு இப்படி கூட நம்ம சிந்திக்கலாம். எப்படின்னா, பழிக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அல்லது கீழ்ப்படிதலின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பின் கூட நம்ம இந்த ஒரு பாடத்தை நம்ம சிந்திக்கலாம். இந்த தலைப்பில் அந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் எது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு காரியத்தை நம்ம நினைச்சுன்னா கண்டுபிடிச்சலான்னு பார்க்குறோம். அப்போ பழிக்கும் கீழ்ப்படிதலுக்குள்ள தொடர்பை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் என்ன இருக்குன்னா, சகோதரர் என்ன சொல்கிறான்னா, முதலாவது என்ன தேவைப்படும், பழி செலுத்த போகிறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுங்கிறத கூட ஒரு கொஸ்டினாக இருக்கிறார். ஒரு இடத்துல பழி செலுத்த போகிறோன்னா முதல்ல என்ன தேவை? முதல்ல அந்த கட்டளைகளுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், கீழ்ப்படிதல் தான் என்ன? தேவனுடைய கட்டளைக்கு. ஆனால் மூத்த சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, அதே வந்து எபிரேய வார்த்தையில் வந்து அதுக்கான வசனம் என்ன சொல்லுன்னா, யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிச்சிருங்க. யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்ப அங்கே கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த கீழ்ப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரு வார்த்தை என்ன சொல்ற, எபிரேய வார்த்தை என்ன சொல்றா, 80-85 சாமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த ஹீப்ரு வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, டு ஹியர் இன்டெலிஜென்ட்லி அப்படின்ட்டு அந்த இங்கிலீஷில் அந்த வார்த்தை இருக்குது. அப்படின்னா விவேகமாக கவனித்தல். இப்போ இது கூட நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா புரியல. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இது கூட இந்த வார்த்தை கூட புரிந்து கொள்வதற்கு எப்படி இருக்குன்னா சிரமமாக இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்குது. இந்த கீழ்ப்படுதல் என்ற அந்த ஒரு அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ளுதல் அளவில் கவனிக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயம், அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு வேறு லாங்குவேஜ் படிக்கிறவங்க, வேலை பேசுகிறவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான்னு வச்சுக்கலேன், அந்த விஷயத்தை நம்மளுக்கு புரிஞ்சால் தான் நம்ம வந்து செய்ய முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும், கீழ்ப்படைய முடியும். அது புரியலைன்னா என்ன பண்ண முடியாது, கரெக்டாக அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை எப்படி கேட்கணும்னா புரிந்து கொள்ளுதலோட, அதை வந்து மிக மிக கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து கேட்டு அதோடைய அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், கீழ்ப்படைய முடியும். இன்னும் சொல்லப்போனால், இன்னும் கூட விளக்கமாக சொல்லப்போனால், வெளிப்படுத்துகிற விஷயத்தில் கூட முதல் வசனம் என்ன சொல்லுது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பிட்டதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உள்ளவை பார்த்தோம்னா என்ன செய்யாது, வெளிப்படுத்துகிற விஷயத்தை படித்தோம்னா என்ன செய்யாது, ஒன்றுமே புரியாது. அப்போ புரிஞ்சாத்த தேவன் என்ன சொல்கிறாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். அப்படி தெரிஞ்சாத்த எந்த மாதிரி தேவனுக்கு பழி செலுத்தணும், எதை வச்சு பழி செலுத்தணுங்கிறது நம்மளுக்கு வந்து புரியும் கூட பார்க்கலாம். அப்போ கீழ்ப்படிதலை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற போது அதுலேயே 2 வகையாக பிரிக்கிறார். ஒருத்தர் கேட்குற மாதிரியே கேட்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி கேட்டால் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது, தெரியாது. இது ஒரு சில பேர் கேட்கவே மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ 2ஆக பிரிக்கிறார். கீழ்ப்படிதலையே ரொம்ப கவனமாக கேட்குறவங்க தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அவங்க தான் என்ன பண்ண முடியும், படிப்படியாக தேவனிடத்தில் சேர முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்கூலில் படிக்கிற 40-50 பேர் படித்தான்னா யார் தான் நல்லா படிப்பா, யார் அந்த டீச்சிங் பண்ணுறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த ஸ்கூலில் ஒரு மதிப்புமிக்க மாணவனாக இருக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ நம்ம தேவனோட சேரணும்னா என்னம்னா, அவருடைய கட்டளையையும் ஒரு கற்பனை எப்படின்னா கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறார். அது எப்படின்னா கூர்மையா, அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு புரியுற மாதிரி கவனிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஒரு 2 சகோதரர் பேசும்போது ஒரு சகோதரர் கூப்பிட்டு என்ன செய்யாது, காது கேட்காது. ஏன், அவங்க 2 பேர் பேசுகிற விஷயத்தில் என்ன செய்கிறாங்க, பேசியிருக்காங்க. அப்படி எவ்வளோ சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க செய்யணும்னா அந்த கவனம் போனாத்தான் வந்து என்ன செய்யணும், காதில் விழுகும். அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா, என்னுடைய வசனத்தை யார் உன்னிப்பாக கவனிக்கிறாங்களோ அவங்க மட்டும் என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிந்து அந்த பணியை செய்ய முடியும்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, கவனிப்பில் 2 விஷயம் இருக்குது. ஒருவேளை அவங்க வந்து எதை நிமித்தமாக கவனிக்கிறாங்கன்னா, தேவனுக்கு உண்மையாக ஓடுற பிள்ளைங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் வேறு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேத வசனத்தை கவனிக்க மாட்டாங்க. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக பழி செலுத்த முடியாது. அப்போ எதன் அடிப்படையில் இந்த ஒரு விஷயம் கூட இருக்குன்னா, இந்த கீழ்ப்படிங்கிற விஷயம் எது இருக்குன்னா, சிந்தையும் மனமும் ஒன்றாக இருக்கணும். இது சொல்கிறது இந்த மனசை என்ன செய்யணும், கேட்கணும். அப்படி 2 சேர்ந்து செயல்படுறதா என்ன செய்யணும்னா கீழ்ப்படிதல் நம்முடைய மூத்த சகோதரர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ இது இந்த கீழ்ப்படிதல் கூட வந்து சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் கூட என்ன செய்யணும்னா, பார்த்துட்டோம், நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் ஒன்று சேர்ந்து உன்னிப்பாக கவனித்து அது புரிஞ்சு அதன்படி செஞ்சாதான் அந்த பணி வந்து என்ன செய்யும், கரெக்டாக செலுத்தப்படின்னு பார்க்கணும்.
அப்போ இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம், அப்போ பலிகள் என்றால் என்ன? இப்போ கீழ்ப்படிகள் தான் பார்த்துட்டோம், பலிகள் என்றால் என்ன? இப்போ நாம கூட இப்போ என்ன செஞ்சுக்கிருக்கோம்? பலி செலுத்திக்கிறோம். எந்த நம்முடைய நேரத்தை தேவனுடைய வசனத்துக்கு கேட்கறது தாண்டி. ஆனால் பலிகள் என்றால் என்ன? கொடுக்கணும். இன்னும் டீப்பாக சொல்ல போனால் பலிகள் என்றால் என்ன செய்யுது? தியானம் பண்ணுவது அல்லது இழக்கிறது. அப்போ நம்முடைய டயத்தை இழந்தால் என்ன செய்யும்? யாருக்காக இழந்தால் என்ன நன்மை அடைக்கும்? இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம இழந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன செய்யும்? கண்டிப்பாக கிடைக்கும். அதே உலக பிரகாரமாக காரியத்துக்கு என்ன செய்ய விட்டோம்னா என்ன கிடைக்காது? இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போ அதுலேயே வித்தியாசம் இருக்குது. பலிகள் செலுத்துறது கூட நம்ம யாருக்காக பலி செலுத்துகிறோம் அந்த புரிந்துகொள்ளுதல் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த பலியை குறித்தான வார்த்தை கூட என்ன சொல்லுதுன்னா, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சிருங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அப்ப இந்த பலி செலுத்தக்கூடிய காரியத்தை கூட இந்த பலி அப்படிங்கிற வார்த்தைக்கு, பலி செலுத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கங்கான்ஸ்ல என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னா, ஒரு வார்த்தை 71:33 ஹோர்பான் அப்படிங்கிற வார்த்தையை மூத்தசர் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, பலிவிடத்தந்தைக்கு கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒன்று பலியினால் காணிக்கை என்று விளக்கம் தருகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பலி என்றால் மிருக பலியாக இருக்க வேண்டும் அல்லது என்று அவசியமில்லை. தேவனுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடிய ஏதோ ஒன்று அது தேவனுக்கு பிரியமாக ஒரு பலியாக இருக்கணும். நீங்கள் எதை வேணாலும் செலுத்துங்க, ஆனால் அந்த பலி செலுத்துகிற விஷயம் யாருக்கு பிடிச்சிருக்கணும்? தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். அதுதான் உண்மையான பலி. ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கல, பழைய ஏற்பாட்டில் காயின் ஆபேல் பலி அவங்க 2 பேருமே செலுத்தினாங்களா இல்லையா? 2 பேருமே செலுத்தினாங்க. ஆனால் எந்த பலியை ஏற்றுக்கிட்டாரு? அப்போ பலி எல்லாருமே செலுத்துகிறோம், ஆனால் அந்த பலி தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பலி கூட எப்படி இருக்கணும்னா, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு என்ன சித்தமோ அதன்படி யார் செய்கிறாங்களோ அதுதான் உண்மையான பலி. அப்போ கீழ்ப்படியெல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம், பலியில் தான் என்னென்னு பார்த்துட்டோம். ஒரு மிருகத்தை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எதை கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கா? அப்போ நம்ம பண்ணுறது முழு மனதோட முழு சிந்தையோட அந்த ஒரு காரியத்தை தேவனுக்கு பலியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறத இந்த ஒரு விளக்கத்தை அன்பு சகோதரர் சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த கீழ்ப்படிதல் கூட என்ன ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குன்னா, ஒரு நாள் கீழ்ப்படித்தா போதுமா? இப்போ அநேக வார்த்தைகள் இருக்குது பைபிளில் இல்லையா? கிட்டத்தட்ட 31,000 வசனம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரே நாள் அத்தனை வருஷத்துக்கு கீழ்ப்படிய முடியுமாண்டா கண்டிப்பாக நினைச்ச முடியாது. அப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். அப்போ இதை மூத்த சகோதரர் எடுத்துன்னா, இது என்னென்னா ஒரு சாதாரண காரணம், இது ஒரு செயல்முறைன்னு சொல்கிறார். கீழ்ப்படிங்கிறது ஒரு செயல்முறை. அது செயல்படுத்தினாத்த நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்ன ஆகும்? தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு என்ன செய்யணும்னா உடனே முழுமைப்படாது. இந்த கீழ்ப்படிகிற விஷயம் உடனே எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த சரீரத்தினால கீழ்ப்படிய முடியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சிந்தனையும் நம்முடைய இருதயத்தையும் என்ன செய்யணும்? ஒன்று சேர்த்து தேவனுக்கு நேராக அவருக்கு பிடிச்சது மாதிரி செய்யும்போது அந்த பலியும் என்னாகும்? தேவனுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதில் கூட அநேக
பாயிண்ட்டுகளை வந்து நம்ம மூத்த சகோதரர்கள் பேசியிருக்காங்க. நம்ம ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். அப்போ இதில் பார்க்கும்போது முதலாவது நம்ம எதை பார்க்கணும்னா, கீழ்ப்படிதல் என்றால் என்னென்னா அது ஒரு செயல்முறை, செயல்படுத்துவது. அது செயல்படுத்துறீங்கன்னா அந்த கீழ்ப்படிதலுக்கான அர்த்தம் என்ன செய்யாது, கண்டிப்பாக அது செல்லாதுன்னு பார்க்கணும். அப்போ கீழ்ப்படிதல் ஒரு செயல்முறை. அது எப்போ பண்ணணும்னா முடிவு வரையும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த வசனத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்னும் சொல்லப்போனால் வேதாகம் போதிக்கின்ற அல்லது கற்றுக்கொள்கிற விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், உடனே பண்ண முடியாது. அதுக்கு சில காலங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம பேசி சத்தே கேட்குறோம், உடனே நல்லா கேட்குறோமான்னா கண்டிப்பாக என்ன செய்யலை, இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நினச்சோன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம விட்டு வளர்கிறோன்னு பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி தான் தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் உடனே எல்லா விஷயத்திலும் நம்ம நினைச்ச முடியாது, கீழ்ப்படிய மாதிரி படிப்படியாக நம்ம நினச்சோம்னா தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் கீழ்ப்படிந்து அந்த ஒரு பணி செலுத்தணும்னு பார்க்குறோம். அப்போ இந்த பிரதர் கூட என்ன சொல்கிறாருன்னா, அநேக காலங்கள் எடுக்கும் கீழ்ப்படிவதற்கு. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள துவங்கும் போது நம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேவனை முன்பதாக வைத்து நினைச்சேன்னா அவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த கீழ்ப்படிதல் இருக்குங்கிறார். எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, தேவனை ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம நினைச்சோன்னா அந்த கீழ்ப்படிதலில் போக முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த கீழ்ப்படிதல் வேணும்னா என்ன செய்யணும், நம்ம இந்த கீழ்ப்படினா நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே கிடைக்கும், சபையில். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் பரிமாறப்படுகிறதோ அங்கே நம்முடைய பிரசன்னம் அங்கே இருக்கணும், நம்முடைய பதிவு அங்கே இருந்தாத்த என்ன கிடைக்கும், கீழ்ப்படிதலை எப்படி கற்றுக்கலாம். அப்போ அப்படி வரும்போது என்ன தேவன் நம்மளுக்கு கொடுக்குறார், இப்போ தேவனோட ஐக்கியப்படணும்னு சொல்கிறான். அப்போ ஐக்கியப்படணும்னா என்ன செய்யணும், என்ன வேணும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தேவன் என்ன கொடுக்குறார் நம்மளுக்கு, அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கணும். அப்போ பரிசுத்தமான வார்த்தைகளை கொடுக்கும்போது அதை நம்ம வந்து கவனிச்சதுபடி நடந்தோம்னா நம்ம யாராக மாறிடலாம், தேவன் போல கிறிஸ்துவ போல மாறிடலாம். அப்போ கிறிஸ்துவ போல மாறிட்டோம்னா நம்முடைய படிகள் எப்படி இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஒரு பழி செலுத்தினோம்னா முதல்ல அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். எப்பன்னா மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து அவருடைய பணிகளை நம்ம செலுத்துவதற்கு நம்ம என்ன முன்மோந்து வரணும். யாரும் சொல்லி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுது, வேத வசனத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுடைய வேற ஒன்றுக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறோம்னா நம்முடைய எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பங்களிக்கப்படுகிறதோ, எங்கு வசனிக்கப்படுகிறதோ அங்கே நம்முடைய பிரசண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நம்ம கலந்து நம்ம பார்க்கும்போது எங்கெல்லாம் வந்து அந்த ஐக்கியம் இருக்கோ அங்கே யார் இருக்கார், பிதாவாய் தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு தரப்படுகிறது. இந்த ஒரு கீழ்ப்படிதல் செயல்முறை, இந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கணும்னு பார்க்குறோம். அப்போ தேவனோட மிக மிக முக்கியமாக என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஐக்கியம் இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஐக்கியப்பட்டாச்சு, ஐக்கியப்பட்டதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஏன்னா இதில் தான் நிறைய வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டே இருக்குது. ஏன்னா நம்ம வந்துடுறோம், வந்ததுக்கு பின்னாடி நிறைய பேருடைய குற்றங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். இந்த சத்தியத்தை கேட்ட பின்னாடி அநேகருடைய என்ன தெரியும், குற்றங்கள் தவறுகள் என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரியும். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நம்ம வந்து ஒருவேளை அந்த குற்றத்தை உணரும் போது
நம்மளுக்கு முன்னாடி ஓடுறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர், உண்மையாக ஓடுறாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு முன் உதாரணமாக இருக்கும். ஆனால் என்னன்னா இங்கே என்ன சொல்கிறேன்னா, வேத வசனங்கள் வேதத்தை கவனிப்பது ரொம்ப முக்கியம்தான். ஆனாலும் நம்மளோடு இருக்கிற சகோதரர்கள் உண்மையாக ஓடும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்னு மூத்த சார் சொல்கிறார். இதே ஒரு வாழ்க்கை கூட நம்முடைய மூத்த சார் சொல்லணும்னா, அவருடைய மாமியார் கூட எப்படி இருக்காங்கன்னா விசுவாசத்தில் கண்மலை மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அந்த விசுவாசத்தை வச்சு இன்னும் அதிகமாக ஓடுறதுக்கு என்ன செஞ்சுன்னா, அந்த விசுவாசம் அந்த நம்முடைய மூத்த சார் வந்து தூண்டிருக்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய செயலை செய்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் கூட நம்ம கண்ணு முன்னா இருக்காங்க இல்லையா மூத்த சகோதரர்கள், அவருடைய வாழ்க்கை கூட நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ஒரு காரியத்தை செய்யாத ஒரு சகோதரர் கூட இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளுக்கு தேவன் என்ன கொடுத்துருக்காரு, உற்சாகமானது எது செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அதற்காக மற்ற தவறி விழுகிறவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக பார்க்கக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் வந்து இருந்துச்சுன்னா, அநேக விஷயங்கள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா வைராக்கியம் மூட்டக்கூடிய காரியமும் இருக்கும், அதே சமயத்தில் கீழே விழக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். அதனால் அவர் சொல்கிறாரு, எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்துச்சுன்னா எந்த இடத்துல நம்ம தவறுறோம், அது எப்போ வந்து நம்மளுக்கு தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த தவறுகளை நம்ம நினச்சினா திருத்தி தேவனுக்குரிய பழிகளை செலுத்துறதுக்கு நம்ம வந்து நினச்சனா அதுக்கான உற்சாகத்தை எடுக்கணும்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்துட்டோம். பலி செலுத்துறது எப்படி செலுத்தணும்னா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படுகிறான்னா அந்த சிந்தையும் அவருடைய மனசு ஒருமைப்பட்டு அதை செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் அந்த பலி வந்து சுத்தமாக இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் கூட சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் இதுக்கு அப்படியே கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும். 2 பேர் யார் உண்மையாக பலி செலுத்தினாங்க, யார் உண்மையாக பலி செலுத்தினாங்க. இது பாருங்கள், ஒரு சில பேர் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு ஓடுவாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க தேவனுடைய சித்தத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க சத்தியத்தினால போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி போதிக்கப்பட்டு இருந்தும் அவங்க தவறு தான் தெரியும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை காமிப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 பேரை பழைய ஏற்பாட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். யாருன்னா சவுல் ராஜா மற்றும் தாவீது. இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம்னா, சவுல் எப்படி வந்து தேவனுக்கு உண்மையான பலி செலுத்தினார், தாவீது எப்படி பலி செலுத்தினாரு கூட நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 2 பேரையும் குறித்து தான் நம்ம அநேக பாடங்கள் வந்து கேட்டிருப்போம் இல்லைங்களா. சவுலை பற்றி, தாவீதை பற்றி, இன்னும் தாவீதை பற்றி சொல்ல போனோம்னா அநேக பாடங்கள் வந்து என்ன செய்யணும்னா கேட்டிருக்கோம். ஆனால் என்ன சொல்கிறாரா இந்த மூத்த நம்மளுக்கு இந்த ஒரு பாடத்தை என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு 2 பேருமே இந்த ஒரு பாடத்துக்கு வந்துச்சுன்னா இசைவாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி சபையிலேயே அப்படி சித்தத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி செய்யாமல் உண்மையாக செய்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த ஒரு பாடம் கூட இந்த 2 பேர் கூட அப்படி கரெக்டாக மேட்ச் ஆகும்னு பார்க்குறோம். அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, கீழ்ப்படுகிறவர்களாக தோன்றுவதற்கு பலியினை தவறான முறையில் உபயோகிப்பது சுலபமான காரியங்கிறார். நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு காண்பிப்பதற்கு அந்த பலி எப்படி இருக்குமா, ஈஸியாக சுலபமாக இருக்குமா. அது காண்பிப்பதற்காக, உண்மையாக இல்லை, நான் பலி செலுத்துகிறேன் அப்படிங்கிற காண்பிப்பதற்காக அந்த பலி எப்படி இருக்குமா, சுலபமாக இருக்குமா. அப்போ இப்படி உள்ளவர்களாக காண்கிற போது தேவனுக்கு முன்னாடி அதுக்கான பலி செலுத்துவதை நான் தவறான முறையில் பயன்படுத்துவது ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு உதாரணத்தை நம்ம வந்துருச்சுன்னா பார்க்க போகிறோம். யாருடைய வாழ்க்கைனா சவுலை பற்றியும் தாவீதை பற்றியும். இப்போ சவுலை குறித்து நம்ம பார்க்கும்போது அவரிடம் இருந்த ஒரு மோசமான குணலட்சணம் என்னன்னு தெரியுமா?
அகங்காரம் இருந்தது. ஆபத்தான ஒரு செயல் அவரிடத்துல காணப்பட்டது. அப்போ இந்த பாடத்தில் கூட நம்ம பார்க்குறோம், அநேக சகோதர சகோதரிகளே, அதாவது கீழ்ப்படிதல் உள்ளவராக காண்பிக்கும் பொருட்டாக அப்படி முற்படும் போது பழி என்ன பண்ணிடுவாங்க, தவறான முறையில் பயன்படுத்திடுவாங்க. அப்போ இந்த மாதிரி இதை நான் எப்படி சொல்லலான்றா, நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அருமையாக நிறைய விஷயங்கள் ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ கீழ்ப்படிதலை நம்ம செயல்முறைப்படுத்தும் போது, முற்படும் போது, தேவ சித்தத்தை தமக்கென்று தனிப்பட்ட விதத்தில் திருப்பி அமைக்க நினைக்க முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. நான் ஏசத்துக்கு தான் போ அப்படிங்கிறது என்ன செய்யாது, வசனம் வளர்ந்து கொடுக்காது. வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஏற்றபடி நடக்கிறதா என்னன்னா வழி. அப்போ இந்த ஒரு விஷயத்தில் கூட சவுல் ராஜாவை நம்ம கவனித்து பார்க்கும்போது, வசனம் வாசிங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21. சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20 முதல். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லி கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாவத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். பாருங்க, சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாயை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணின்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய சொல்லை சவுல் கேட்டாரா? கேட்டு அதன்படி செஞ்சாரா? இல்லை. அப்போ ஏன் அப்படி சொல்றாரு? அவர் என்ன செஞ்சாரு? நான் தேவனுக்கு உண்மையா பலி செலுத்துறேன், உண்மையா நடக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறார்? சவுல் நினைக்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு எதிர்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாக ஆடு மாடுகளின் பிரதான மனைவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். இது யார் மேல தப்பு? ஏன் இவர் எங்கே பழிய போட்டாரு? ஜனங்கள் மேல பழிய போட்டாரு. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் கொடுத்த கட்டளை என்ன? எதையுமே விட்டு வைக்காதேன்னு சொல்லியிருக்காரு. எதையுமே விட்டு வைக்காத, எல்லாத்தையுமே கொண்டுருங்க. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்ப என்னன்னா, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரின்னு வச்சுக்கங்களேன், அந்த அதிகாரி ஒரு தவறை செஞ்சா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அதை செய்வாங்க. அதைத்தான் யார் செஞ்சுருக்கா? அந்த ஜனங்கள் செஞ்சுருக்காங்க. ராஜாவே அதை செய்யும்போது ஜனங்கள், இதை ராஜா எவ்வளியோ அவளியே ஜனங்கள் இருப்பார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் தேவனுடைய கட்டளை தான் செய்கிறேன், தேவனுடைய பழி செலுத்துறத கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அடிச்சிடறாருன்னா, சாமுவேல்கிட்ட ஒரு சில காரியங்களை பேசுகிறார். என்ன காரியங்கள் பேசுகிறான்னு போது, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க, 2 மற்றும் 3. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 முதல். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கெடுத்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்றார் என்று சொன்னான். அப்ப தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, எதையுமே விட்டு வைக்காதீங்க. ஆனால் தப்பு அவர் பண்ணிட்டு யார் மேலே பழிய போகிறாருன்னா, ஜனங்கள் மேலே பழிய போகிறார். இப்போ இது கூட நம்மளுக்கு என்ன ஒரு பாடத்தை கொடுக்குன்னா, உண்மையிலேயே தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு அதன்படி வாழ்கிறோம்னு சொல்லிட்டு வாழாமல் இருந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, நியாயப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லிடுவாங்கன்னா,
மற்றவர் மேலே என்ன செய்வானா பழிய தூக்கி போட்டுருவாங்க. அவங்க செய்தத தவறு, நான் என்ன பண்ணியிருக்கேன், நீதியாத்த நடக்கிற அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து எழுச்சிறானா, இது கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம், ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு. எப்படின்பது, உண்மையிலேயே அவர் தேவனுடைய வசனத்தை எப்படி கேட்கல, கூர்ந்து கேட்கல, உன்னிப்பா கவனிக்கல. அப்போ கவனிக்காமல் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நான் கரெக்டாக தான் செய்கிறேன், கரெக்டாக தான் பழி செலுத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அந்த ரீசனை யார் மேலே போடுறாருன்னா, தவறை யார் மேலே போட்டுறாரு, ஜனங்கள் மேலே போட்டுறாரு. அப்போ இந்த ஒரு காரியம் கூட நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கிட்ட அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக சத்தியங்களை வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ சத்தியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. உண்மையிலேயே நம்ம வந்து அதை கேட்டு அதனுடைய அத்தியாசப்படுத்தினோம்னா நம்மளை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாக்கியவான் யாரும் கிடையாது. உண்மையா இல்லையா? எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத மிகப்பெரிய வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம், எப்படி இருக்கோம், எதனால் இருக்கோம் அப்படிங்கிறத கூட உலக ஜனங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்மளுக்கு முன்கூட்டியே முன் அறிவித்து நடத்தி வருகிறான்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட உணர்வுள்ள பிள்ளைகள் எந்த விதத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியது காட்டிலும் ஜனங்களுக்கோ மற்ற சகோதரர்களுக்கும் நம்ம வந்து கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதே சாமுவேல் வந்து என்ன சொன்னா, சாமுவேல்கிட்ட தேவன் பேசுகிறார், நீ என்ன பண்ண, போய் சவுண்ட்டை போய் பேசு அப்படின்ட்டு எந்திரிச்சு என்ன செய்யலாம், காலையில் விடியறதுக்கு முன்னாடியே போகிறார். அப்படி போனால் அவர் எங்கே இல்லை, அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்னா கில்காலுக்கு போயிட்டாருன்னு பார்க்குறோம். தொடர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 23 வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 25 முதல் 20 வாசிங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சட்டத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்னொரு விஷயம் கூட அவர் வந்து சாமுவேலை நோக்கி என்ன சொல்றாருன்னா, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, இப்போ யாருக்கு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு, சவுலுக்கு இல்லைன்ட்டார். பாருங்க, ஒரு சட்டத்திட்டத்தை மீறும்போது யார் கடவுளுங்கிறதே என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. பாருங்க, அதனால தான் அவருக்கு 10 வசனம் என்ன படித்தோம், அவர் உள் எண்ணத்தை சோதித்து அறிகிறார். இங்கே யார் வந்து யார்கிட்ட குறை சொன்னாலும் யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. தேவன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கார், ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ள என்ன சிந்தனை இருக்கு, என்ன செயல்பாடு இருக்கிறத தேவன் கண்டிப்பாக அறிவார். அதுக்கடுத்து யார் அறிவார், அவங்களே அறிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அது வந்து என்ன செய்யனா, வெளிப்படையாகவே என்ன செய்யுது, சவுல் செய்த காரியம் வெளிப்படையாக யாருக்கு தெரியுது, சாமுவேலுக்கு தெரியுது. என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, 23 படிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டகு பண்ணுதல் வெள்ளி சூரிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடினாலே அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினான் என்றான். இப்ப அவருக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கு? முதல்ல தேவனுடைய வசனத்துக்கு அரசியல செவி கொடுக்கல.
கூர்ந்து கவனிக்கலை. அப்போ கூர்ந்து கவனிக்கலாவே என்ன செய்யும்? கீழ்ப்படியாம அந்த கீழ்ப்படிதல் அடி வாங்கிடும். பெரிய இதுதான். ஆனால் இங்கே என்னன்னா, அவருடைய வசனத்தை அவர் உன்னிப்பாக அனுசிக்கல, கவனிக்கலை. அப்படி கவனிச்சிருந்தாலும் என்ன பண்ணியாருன்னு ராஜாவை அங்கேயே எல்லாத்தையும் வெட்டி போட்டு வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய வசனத்தை நான் கேட்டுத்தே செய்கிறோம்னு சொல்கிறாரு. ஆனால் அதை என்ன செய்யலை? கூர்ந்து கவனிக்கலை. அந்த சிந்தையிலையும் மனதிலும் அந்த வார்த்தை அவருடைய இதயத்தில் தங்கலை. அப்போ இன்றைக்கு கூட நம்ம வந்து அநேக சத்தியங்களை கேட்குறோம் இல்லையா? அநேக வார்த்தைகள் தேவனுடைய மனுஷர்களை போதிக்க போடுறோம், அநேக வார்த்தைகளை கேட்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை நம்ம உள்வாங்கி செயல்படுத்துகிறோம், கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது மிக மிக பெரிய கேள்விக்குறியாக இந்த ஒரு நாளில் இருக்கிறதுங்கிற கூட நம்ம பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு பலியாக செலுத்த வந்துட்டோம். அப்படி வந்துட்டோம்னா முதல்ல எதைத்தான் பார்க்குறாருன்னா கீழ்ப்படிதல். தேவனுடைய சத்தத்திற்கு அவருடைய சித்தத்திற்கும் கீழ்ப்படிதல். ரெண்டாவது என்ன? பலி. அப்போ தேவனுடைய வசனத்தையே சரியாக கேட்கலைன்னா நம்மளால் எப்படி பலி செலுத்த முடியும்? ஏன்னா இந்த கீழ்ப்படிங்கிறது ஒரு செயல்முறை. அது செயல்படுத்தினாத்த அந்த பலி கரெக்டாக செயல்படுத்த முடியும்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இவர்கிட்ட கூட 3 விஷயங்கள் வந்து காணப்படுது. ஒன்று, தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு? ரெண்டகம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து முரட்டாட்டம். இப்போ இது 3மே இப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலைன்னா என்ன ஆகும்? அதிலே ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க இல்லைனாவே என்ன ஆரம்பிச்சிடும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கீழே இறக்கிறோன்னு பார்ப்போம். அப்போ இந்த செவி கொடுத்தல் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதாவது தேவன் என்ன சொன்னார் என்பதை முற்றிலும் கேட்க தவறிவிட்டார். ஏன்னா அவர் செவியில் கரெக்டாக போய் விழுகலை. அதே சமயத்தில் என்ன இரண்டாகம் பண்ணுங்கிறது அப்படின்னா, தேவனுக்கு ஒரு கசப்பான ஒரு காரியத்தை யார் செஞ்சுறாரு? சவுல் ராஜா பண்ணுறான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் 2 தடவை வந்து சாமுவேல் வந்து கேட்பார். 2 தடவை நினைச்சுறாரு, நான் தேவனுடைய வார்த்தையின்படியில் செய்கிற அப்படிங்கிற அந்த முரட்டாட்டத்தை காமிக்கிறார். சொல்கிறதையே திரும்ப 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 நான் செஞ்சது கரெக்டு சொல்லிட்டு அந்த முரட்டாட்டத்தை காமிச்சிருப்பார். அப்போ இந்த விஷயம் எப்பவே ஆரம்பிச்சிருச்சு? ஏற்கனவே யார்கிட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா சவுல்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பிச்சா ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? ராஜா எப்படியோ அப்படித்தான் அவங்களும் இருப்பான்னு பார்க்குறேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, தேவனுக்கு உகந்தமான ஒரு காரியத்தை செய்யல, கசப்பான ஒரு காரியத்தை செஞ்சான்னு பார்க்குறோம். அதே சமயத்தில் அவர் சொன்ன தவறை என்ன செய்யலை, உணரலை. திரும்ப திரும்ப நான் செஞ்சது கரெக்டான விஷயம்னா முரட்டாட்டம் விடுறான்னு பார்க்குறோம். அப்போ இது கூட நம்மளுக்கு எந்த வகையில் இந்த ஒரு கடைசி காலத்தில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக இருக்கான்னா, நம்மளை கூட எப்படி தான் அழைச்சிருக்கிறாரு? எப்படி அழைச்சிருக்கிறாரு? ராஜாக்களும் ஆசாரிகள். ஆனால் எந்த நிலைமையில இருந்து அழைச்சிருக்காரு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம ராஜாக்கள் அழைச்சிருக்காரு, நம்ம எந்த நிலைமையில இருந்து அழைச்சிருக்காரு? உண்மையிலேயே நம்ம முத வந்து பேசி சேர்த்துட்டு கேட்குறோம் இல்லையா? அந்த சுவாபம் இப்போ எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்க அப்போ? முதல் பேசி சேர்த்து கேட்கும்போது இருந்த சுவாபம் எத்தனை பேருக்கு இருக்கு? இல்லை. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கும்போது சொல்கிறோம் இல்லையே, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது இந்த நாளில் நமக்கு கொடுத்த மிக உரிய ஒரு பாடமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு சரியாக செவி கொடுக்கறதும் இல்லை, அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாகவும் இல்லை.
அதே சமயத்தில் தான் செஞ்ச தவிர ஏற்றுக்கிறதும் இல்லை. அப்போ இப்படி இருந்தால் தேவன் என்ன செய்வார்? அதுதான் அவர் பார்க்குறாரு. நீ என்ன பண்ணலையோ அதே விஷயத்தை நான் நினைச்சேன், அவனுடைய ராஜ்ய பாரத்தை என்ன செஞ்சிருவேன், எடுத்து போட்டுருங்கிறார். அன்புக்குரிய சகோதரர், அப்போ அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைகளை மனதிற்கு கொண்டு சென்று அந்த கட்டளைக்கு என்ன செய்யணும்? முதலாவது செவி கொடுக்கணும். முதல்ல செவி கொடுக்கணும், அதுக்கு பின்னாடித்த அதை செயல்படுத்தணும். அவன் செயல்படுத்தாமல் நம்ம என்ன செய்ய முடியும்னா கண்டிப்பாக பழி செலுத்த முடியும்னு பார்க்குறோம். அப்போ இது கூட நம்மளுக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு எப்படி இருக்கணும்னா, எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றா இல்லையா, உண்மை மகிமைப்படுத்துவேன் இன்னும் மகிமைப்படுத்த இல்லையா, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி இருக்கணும். என்ன சொல்கிறாரு? நம்மளுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானம் சொல்லு பார்ப்போம். அடுத்தது பேசும்போது திருப்பி பேசுகிறதா? இல்லை அடுத்தது பேசும்போது திருப்பி பேசுகிறதா? அடுத்தவங்கள குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அது அல்ல. நன்மை செய்து பாடுகள் அனுபவிப்பதற்கு தான் வந்திருக்கோம். அநேக வருஷங்கள் நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் போர் வீரராக இருந்து தீங்கு அனுபவி. ஆனால் நம்மளால் தீங்கு அடைய முடியல. அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ ஒரு சகோதரனை பார்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டாங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, டக்குன்னு நம்முடைய சகோதரன் தான் அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்மளுக்கு என்ன செய்யலாம் வர மாட்டேங்குது. ஏஞ்சனா இந்த மாமிசம் அப்படியேப்பட்டது. ஏஞ்சனா புது சிருஷ்டி காட்டில் யாரை மூத்தது? இந்த மாம்சம் தான் மூத்தது. அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நினைச்ச விடாதுன்னா யாரையும் மன்னிக்கிற மனப்படி. ஏஞ்சனா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 1 Corinthians 13 அந்த ஒரு தாட்டை நம்ம என்ன செய்யணும், கேட்குறோம், படிக்கிறோம். அநேக விஷயங்கள் அந்த அன்பு குறித்து நம்ம பேசுகிறோம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுளுக்கு கூட நம்ம பார்க்குறோம். அது நிலைச்சிருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ சவுல் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒன்று தேவனுடைய சொல்ல நினைச்சேன்னா உள்வாங்கலை, கீழ்ப்படியில். அதே சமயத்தில் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா ஒரு கஷ்டப்பான வாழ்க்கை ஆகிப்போச்சு. அதே சமயத்தில் சாமுவேல் சொன்னதை கூட அவர் என்ன பண்ணல, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்ட்டு காரியத்தை அவர் உண்மையை ஒத்துக்கல. ஆனால் யார் மேலே பழிய போகிறான்னா ஜனங்கள் மேலே பழிய போகிறான்னு பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சவுல்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொண்டது என்ன? இப்போ சவுளை பற்றி பார்க்க சவுல்கிட்ட நம்ம கற்றுக்கொண்டது என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுக்கு தவறு நடக்கணுமா நடக்கக்கூடாதா? ஏன்னா தவறுகள் இருந்தாத்த நம்ம யார்கிட்ட தான் அதிகமாக போவோம். உண்மையிலேயே குற்ற உணர்வுள்ள ஒரு சகோதர சகோதரிகள் நம்ம ஒரு தவறு பண்ணும்போது யார்கிட்ட போவோம்னா தேவன்கிட்ட போவோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா நுண்ணறிவு தேவை. மற்றவர்கள்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, நம்மள்கிட்ட என்ன குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? நுண்ணறிவு தேவை. அப்போ அந்த அறிவு எது மூலியமாக தான் வரும் அப்படின்னா அவருடைய வசனத்து நிமித்தமாக தான் வரும், அவருடைய கட்டளை நிமித்தமாக தான் வரும். அதுவும் கூட எப்படி வரும்னா அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் வரும். அப்போ கீழ்ப்படினோம்னா என்ன தேவை? கீழ்ப்படினா என்னன்னு தேவை? கீழ்ப்படினா மனத்தாழ்மை கண்டிப்பாக. இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம்.
வேலை பார்க்கும்போது முதல்ல அவங்க என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் நிமிர்ந்தோம்னா என்ன ஆகும், அன்னைக்குள்ள வேலை இல்லாமல். அப்போ அங்கே என்னத்தை காமிக்கணும், முதல்ல மனத்தாழ்மை இருந்தால் தான் அவர் சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். அப்போ மனத்தாழ்மை நம்மளுக்கு என்ன செய்யணும், மிக மிக ஒரு முக்கியம். அப்போ இந்த மனத்தாழ்மை இருந்தாத்த நம்ம தேவனிடத்திலையும் சேர முடியும், மற்ற சகோதரரையும் அரவணைக்க முடியும். அப்போ அந்த மனத்தாழ்மை நிமித்தமாக எது வருதுன்னா கீழ்ப்படிதல் வரும். அப்போ கீழ்ப்படிதல் வேணும்னா முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்னா மனத்தாழ்மை கண்டிப்பாக தேவைன்னு பார்க்குறோம். அப்போ கீழ்ப்படிதல் ஆரம்பிச்சாவே எது ஸ்டார்ட் ஆகிடும், கீழ்ப்படி ஆரம்பிச்சாவே எது ஸ்டார்ட் ஆகிடும், பலியின் ஜீவியம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பலியின் ஜீவியம் வேணும்னா கண்டிப்பாக முதல்ல மனத்தாழ்மை அவசியம். அது நிமித்தமாக கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோம்னா பலி செலுத்தான்னு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு காரியம் நம்ம யார்கிட்ட வந்து பார்த்தோம்னா சவுல்கிட்ட வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து யார்கிட்ட வந்து பார்க்கணும்னா தாவீது ராஜாட்ட இருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் தாவீதுட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முயற்சிக்கலாம். இதனால் தேவனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்காரு இல்லையா, என் இருதயத்துக்கு ஏற்றோம். ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அநேக தவறுகளை வந்து நம்ம வந்து பைபிளில் வச்சுக்கிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு தவறை வந்து யார் செய்கிறாருன்னா சாலமோன் ராஜா செய்கிறான்னு பார்க்குறோம். தாவீது செய்கிறான்னு பார்க்குறோம். அப்போ தாவீது செய்யும்போது அந்த காரியத்தை யார் உணர்த்துறார், நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்துறார். அப்படி உணர்த்திட்டு அந்த உணர்த்துறதுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு கதை மாதிரி சொல்கிறாரு பார்க்குறோம். அப்போ அந்த கதையை கேட்டவுடனே யாருன்னு கேட்குறாரு இல்லையா, அது நல்லா தெரியும் எல்லாருக்குமே, யாருன்னு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அந்த நாத்தாளுடைய சொன்னால் அது நீர்வார் அப்படின்னு சொல்லும்போது சவுளை மாதிரி காரணம் காமிச்சாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா சவுளும் ராஜாவை, தாவீதும் ராஜாவை. ஆனால் என்னன்னா தான் செஞ்ச தவறை என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கொள்கிறார். ஆமாம் பாவம் செஞ்சேன். இப்போ அது நிமித்தமாகத்தான் நம்ம வந்து பார்க்குறோம் அநேக பாவங்கள் யார் செஞ்சுருக்கான்னா தாவீது செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் அது செய்ததை திரும்பி அவர் என்ன செய்யலை. ஆனால் இங்கே சவுல்கிட்ட பார்க்கும்போது சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க, 2 தடவை சாமுவேலுக்கு எதிராக நான் செஞ்சது தேவனுடைய சொல்படி தான் செஞ்சோம்னு சொல்கிறார். ஆனால் இங்கே பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்டு எப்படி இருக்கு, தான் செஞ்ச தப்பு, ஆமாம் நான் செஞ்ச தப்பு அப்படிங்கிறத விஷயத்தை உள்வாங்கிட்ட எந்த சங்கீதத்தை எழுதுறாரு, 51ஆவது சங்கீதத்தை எழுதுறாரு. அப்போ சவுளை போல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாதுன்னா தேவனுடைய கட்டளைக்கு செவி கொடுக்காமல் போயிடக்கூடாது. அதே சமயத்தில் கசப்பான ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி முரட்டத்தனம் எழுதிடக்கூடாது. அப்போ யார் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஆனால் பாருங்கள், தாவீது கூட செஞ்சது கூட மிகப்பெரிய ஒரு தவறு இல்லையா. அந்த பத்சேபா விஷயத்தில் தன்னுடைய கணவரையே என்ன பண்ணுறாங்க, போர்ப்படைக்கு முன்னாடி பற்றி கொலை பண்ணான்னு பார்க்குறோம். ஆனால் தேவன் பாருங்கள், என் இருதயத்துக்கு ஏற்ற அப்படின்ற ஒரு காரியத்தை முன் வச்சு யார் மூலயமா உணர்த்துறாங்கன்னா நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உயர்த்துன்னு பார்க்குறோம். ஆனால் அதை கூட அவர் வந்து வச்சுனா அந்த பாவத்தை அவர் வச்சுனா ஒப்புக்கொள்கிறார். ஆமாம் நான் பண்ணது தவறு அப்படின்னு ஒத்துக்கலான்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு தவறை ஒத்துக்கொள்ளும் போது என்ன காரியம் நடக்கும்? அது 2வது. முதல்ல நம்மளுக்குள்ள என்ன நடக்கும்? இப்போ ஒரு சகோதரன் நான் தவறாக பேசிட்டேன், அவர் நல்லவர்,
அது நல்ல வருது எப்போ வருதுன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வருது. அப்போ எனக்குள்ள என்ன நடக்குது? முதல்ல வருத்தப்படுவோம், மன வருத்தப்படுவோம் இல்லையா? நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். ஆனால் என்னென்னா அந்த மன வருத்தத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது, பாட்டிடக்கூடாது. அப்போ அந்த மன வருத்தம் எதை கொண்டு வரும்னா மனம் திரும்புதலை கொண்டு வரும். அந்த மன வருத்தத்தோடு நம்ம விட்டுட்டோம்னா திரும்ப ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடுவோம், அதே வழியில் போயிடுவோம். ஆனால் மனம் திரும்புறது என்னென்னா அந்த செஞ்ச செயலை விட்டு அப்படி ஆப்போசிட்டாக நடந்து போகிறது. அப்போ முற்றிலுமாக அதை என்ன செய்யணும், அந்த காரியத்தை திரும்ப என்ன செய்யணும், மறந்து பார்க்குறோம். அதனால் நம்ம எந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேவன் விரும்புகிறார், பலியவா இல்லை நம்முடைய காணிக்கையா, எதை தேவன் விரும்புகிறாரு? ஆனால் பாருங்கள், தாவீது எதை கேட்டார்? அவர் பாவத்தை ஒத்துக்கிட்டார், நான் செஞ்ச தவறாக ஒத்துக்கிட்டாரு. ஆனால் என்ன கேட்டார் தேவனிடத்தில்? சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி. அப்போ பாருங்க, மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தாலும் என்ன கேட்குறாருன்னா சுத்தமான இருதயம், நிலைவரமான ஆவி. ஒரு விஷயத்தை நம்ம படிக்கணும்னா அதுக்கடுத்து அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். ஆனால் தாவீதிடத்தில் இன்னொரு காரியம், மிக மிக ஒரு முக்கியமான காரியம் காணப்பட்டது. என்ன காரியம் சொல்ல முடியுமா? அவர் தேவனை தவிர யார் என்ன பண்ணலை, வணங்கவே இல்லை. எப்போதுமே எவ்வளோ தவறு பண்ணாலும் யார்கிட்ட போவார்னா தேவனிடத்துல போவார். மற்றவர்கள் கூட வந்துச்சுன்னா அந்நிய தேவர்களை பின்பற்றிடுவாங்க, நிறைய விஷயம் தவறிடுவாங்க. ஆனால் தாவீது எப்போதுமே என்ன பண்ணலை, தேவனை விட்டு பார்க்கல, பிரிவின் பார்க்கல. அப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா, நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு எது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அல்லது அவசியமாக இருக்கிறது? ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு எது அவசியமாக இருக்கிறது? இல்லை, தவறு. என்ன, ஒரு காரியத்தை கற்றுக்கணும்னா எடுத்த உடனே என்ன செய்ய மாட்டோம், சரியாக செய்ய மாட்டோம். அதில் தவறுகள் நடக்கும். அப்போ அந்த தவறுகளை சரி செய்யும் போது தான் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம கூட இன்றைக்கு இருக்கும் இல்லையா, நம்ம பூரணரா? கண்டிப்பாக இல்லை. அநேக இடத்துல அநேக தவறுகள் இருக்குது, இன்க்ளூடிங் என்னை சேர்த்துட்டேன். எல்லாத்துலேயுமே தவறுகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தவறு இருப்பதை எப்படி உணர்ந்து அதை கைவிடு வேணுங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம என்னன்னா, ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யும்போது என்ன ஆகிடும், தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை கொண்டு விட்டு. ஒரு தவறுன்னு தெரியும் போதே அந்த டயத்திலேயே நம்ம தேவனிடத்தில் வச்சு நம்ம முறையிட்டு எதிராக நம்மளுக்காக பரிந்து பேசுறது யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்போ நம்முடைய தவறுகளை உணரணும். பாருங்க, சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இந்த பாடத்தின் அடிப்படையில் நான் கேட்கிறேன். அதாவது தாவீது ஒத்துக்கொண்டார், நான் தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கொண்டார். சவுல் என்ன செய்யல, ஒத்துக்கொள்ள. அப்போ பாருங்கள், இன்றைக்கும் கூட நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம இருக்கும்போது ஒரு சில பேர் அந்த தவறுகளை உணர்வதற்கு அந்த மைண்ட் செட்டு வரல. திரும்ப திரும்ப அதே செய்வாங்க. நம்ம எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போ அது நம்மளுக்கு முக்கியத்துவம் தான். ஆனால் நம்ம எப்படி ஓடுறோம், நம்ம இந்த பரிசுத்த ஜீவியத்தில் நம்ம எப்படி ஓடுறோங்கிறத தேவன் பார்க்குறாரு. அதனால நம்ம பார்க்கும்போது 2 பேருமே கவர் பண்ணுறாரு. யார் இதில் உண்மையாக பரிசெலுத்துன்னு பார்த்தோம்னா தாவீது. ஏன்னா நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயம். இப்போ பாருங்கள், சவுலுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும், தாவீதுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா சவுல்
தப்பு பண்ணாலும் எப்படி இருக்காரு? குளிர்ந்த மனதுள்ளவராக இருக்கார். எந்த இதுவுமே கண்டுக்கிறல. எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவர் பாட்டுக்குள்ள தவறு செய்யாத மாதிரி போகிறார். ஆனால் பாருங்கள், தவறு செஞ்சு உணர்ந்தவங்க எப்படி இருக்குன்னா அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்பீடாக அடி. அப்போ அவரு வந்து குளிராக இருக்கார். இவர் எப்படி இருக்காரு? ரொம்ப ஹீட்டா. அதனால் நம்ம படிக்கிறோம், அனலுமின்றி குளிருமின்றி இருக்காது. ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம்னா அதை தேவனிடத்தில் ஒப்படைச்சு அந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக உணர்த்தப்படும் போது தான் நம்முடைய உடம்பு பாடியில் எப்படி இருந்தால் ஹீட்டு கிடைக்குங்கிறார். அப்போ அந்த ஹீட்டு தான் என்னென்னா பரிசுத்த ஆவி. அப்போ இந்த பரிசுத்தாவை பெறுறது கூட எது தேவை? தவறுகள் நடப்பது அவசியம்னு இந்த பாடத்தில் சொல்கிறாரு. அப்படி நடக்கும்போது தான் அந்த ஒவ்வொன்றா ஜெயிச்சு என்ன பண்ணுமோ தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு நம்ம பார்க்கணும். வசனத்தை கூட படிங்க. சங்கீதம் 51 10வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தில் படிங்க. சங்கீதம் 51:10 முதல். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிற்சியும், நிலைபெறுமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இடும். உமது இரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப என்ன கேட்குறான்னா, நிலைவரமான ஆவிக்கார அப்படின்னு பார்க்குறோம். அதே 17வது வசனம் படிக்கும்போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை இனி குறைக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த வசனம் கூட என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது தேவனுடைய என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத யார் உணர்றா அப்படிங்கிறது தாவீது வந்து உணர்றாரு. அவர் அருமையாக என்ன செய்யறாருன்னா கண்டுபிடிக்கிறார். அதனால் அவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அப்போ எதை அவர் வந்து வெறுக்கிறதில்லை? நொறுங்குண்ட இதயத்தை அவர் என்ன செய்யறதில்லை, தரதில்லை. அதாவது குற்ற உணர்வு, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு உள்ள மனுஷனை தேவன் நினைச்சிருதில்லை, கண்டிப்பாக புறம்பே தர்றதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ அநேக விஷயங்களை வந்து பார்க்குறோம். இப்போ தவறுது யாருமே தவறவே இல்லையா அந்த உலகத்தில்? அதனால தான் நிறையா விஷயங்களை நம்ம தவறு யாக்கோவில் கூட சொல்கிறோம். நம்ம அநேக விஷயங்களில் தவறுறோம். ஆனால் தேவன் எப்படி வந்து தாவீதை அருமையாக நடத்தி கொண்டு போனாரோ, ஏன் அருமையாக நடத்தினா அவர் தவறுகளை என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கிறார். இது தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உணர்ந்து தேவனிடத்தில் கிட்டி சேரும். அப்போ இதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அருமையாக இருக்குன்னு பார்க்குறேன். அப்போ இந்த ஒரு காரியம் கூட நம்மளுக்கு என்ன ஒரு விஷயத்தை காமிக்கிறாருன்னா, தாவீது செய்யறது போல நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறோம். இப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய குற்றத்தை உணர்றாரு. ஆனால் அவர் இருந்த பொசிஷன் எப்படி? ராஜா பொசிஷன். சவுல் பேசுகிற மாதிரி பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்போ தேவன் எதை விரும்புகிறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது திருவுருவத்தில் படிங்களேன். சங்கீதம் 51:17. பாருங்க, அந்த குற்றம் உணர்ந்த அந்த ஒரு உள்ளத்தை தேவன் என்ன பண்ணுறதில்லை, அவமதிப்பதில்லை. இப்போ நம்ம கூட சீக்கிரட்டாக நிறைய காரியங்கள் பண்ணுவோம். ஆனால் அந்த காரியம், அந்த குற்ற உணர்வு வரும்போது தேவனிடத்தில் நம்ம முறையிடும் போது என்ன ஆகும்? தேவன் அதை வந்து செய்கிறார், புறம்பே தள்ள மாட்டான்னு பார்க்குறோம். அப்போ அதே வார்த்தை வந்து யார் செஞ்சுருக்கான்னா இங்கே தாவீது செஞ்சுருப்பாங்க. இப்போ பார்க்குறோம். 4வதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய தவறுகள், தவறான செய்திகள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றா நம்மளுக்கு என்ன வேணும்னா, நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே மனத்தாழ்மை கண்டிப்பாக தேவை. அந்த மனத்தாழ்மை இருந்தால்தே நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுடைய குற்றங்களை என்ன வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு மனுஷனே பார்க்கலாம். யாராவது இந்த ரொம்ப கீழ்ப்படியாமல் ஒரு மாதிரி திருவிழா நம்ம என்ன செய்ய மாட்டோம், கண்டிப்பாக அவர் போய் என்ன செய்ய மாட்டோம்,
ஆலோசனையோ எதிர்க்கிற மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மனத்தாழ்மையாக வரமாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒரு கீழ்ப்படுகிற விஷயத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எது தேவைன்னா மனத்தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ சவுலிடம் மனத்தாழ்மை இல்லை, ஆனால் ராஜாங்கிற என்ன இருந்துச்சு, அந்த ஒரு தேவனை தூசிக்கக்கூடிய ஒரு காரியம் பார்க்குறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ மனத்தாழ்மை தான் நம்மளை எதை கொண்டு வரோம்னா கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கு பார்க்குறோம். அப்போ இது மனத்தாழ்மை நம்மளுக்கு என்னென்னா மிக மிக ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நாளில் கூட தேவன் எதை விரும்புகிறார் நம்ம இடத்துல, பலியவா கீழ்ப்படியுள்ள இருதயத்தை பார்க்கணும். அது திரும்ப நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரையும் வாசிங்க. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 1 முதல். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நெற்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே யாருக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம் பார்க்கணும். அப்போ தாவீதின் மனம் திரும்ப வேண்டியதாக எழுச்சியது இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ மனம் திரும்புதல் மனம் திருந்துது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், மனம் திரும்புதல் மனம் திருந்துவது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ அந்த மனம் வருத்தம் சொல்றியா, மன வருத்தம் சொல்றியா, இந்த மன வருத்தம் அப்படிங்கிற விஷயத்த கண்காணல்ஸில் என்ன ஒரு வார்த்தை இருக்குன்னா, அதாவது மறு பரிசீலனை செய்து சிந்தித்து பார்ப்பது அப்படின்ட்டு மூத்த சார் சொல்கிறார். மறு பரிசீலனை செய்து சிந்தித்து பார்ப்பது. நான் எடுத்த உடனே என்ன செய்வோம், மன வருத்தம் பற்றுவோம், மனம் வருந்திடுவோம். திரும்ப அந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படும் போது மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம் நம்மளுக்கு வரும்னு பார்க்குறோம். அதனால் மத்தியில் கூட ஒரு விஷயத்தை சொல்லும்போது மத்திய 11ஆம் அதிகாரம் 21 படிங்க. மத்திய 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்து செய்திகள் தீரிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். இந்த மனம் திரும்பி இருப்பான்னு பார்க்கணும் இல்லையா, அந்த மனம் திரும்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்குன்னா மனம் வருத்தம். இப்போ இந்த மன வருத்தம் கூட யாருக்கு வந்ததுன்னு பார்க்கணும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் காட்டி கொடுக்குறார், யூதாஸ் காட்டி கொடுக்குறா இல்லையா. அவர் என்ன எந்த மாதிரி விஷயத்தில் போகிறார், மனம் வருந்தி நான்கு கொண்டு சத்தான் பார்க்க. அப்போ மனம் வருந்திருக்கிறாரு, திருந்துவதற்கு அவர் என்ன செய்யலை, முயற்சி பண்ணலை. அப்போ மனம் எல்லாருமே வருந்தலாம், ஒரு செய்கிற தவறை செஞ்சுட்டு மனம் வருந்தலாம். ஆனால் அந்த காரியத்தை வெதுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். அதாவது அந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம நடக்கணும் பார்க்கணும். அப்போ மனம் திருந்தணும் அப்படின்னா மன வருத்தம் கண்டிப்பாக அவசியம். மன வருத்தம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னா அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பாடத்தை கூட நம்முடைய மூத்த சார் நிறைவாக சொல்லும்போது இருக்குன்னா, நாம் நம்முடைய ஜீவத்தை பரிசீலித்த வந்திருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைப்பதை விட தேவன் நம்மிடத்தில் எதை செய்ய விரும்புகிறார் என்பதை அதையே செய்ய வேண்டும். நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத காட்டிலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறோம். அதை மாத்திரம் செய்வேன் என்ற எண்ணம் வேண்டும். இந்த எண்ணம் மாத்திரமே கீழ்ப்படுதலின் சரியான நிலையில் வைக்கும் அப்படின்ட்டு மூத்த சொல்கிறார். அதாவது நம்முடைய இஷ்டத்துக்கு செய்யாமல் தேவனுடைய சித்தம் என்ன சொல்வது, தேவன் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சாத்த அந்த கீழ்ப்படுதலோட கூடிய அந்த பழி யாருக்கு பிடிக்கும்னா
தேவனுக்கு பிடிக்குன்னு பார்க்குறோம். அது இறுதியாக இன்னொரு வாக்கியங்கள் கூட என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஜீவியங்களின் பாதையானது தேவனுடைய வழிகளுக்கு கீழ்ப்படிதலை பிரதிபலி இல்லாத போது, அதாவது பிரதிபலிக்காத போது பலியானது தேவனுக்கு தகுதி இல்லாமல் போயிருக்கிறார். அதாவது தேவனுடைய வழிகளுக்கு கீழ்ப்படிதலை பிரதிபலிக்காத போது பலியானது தேவனுக்கு என்ன ஆயிருன்னா தகுதி இல்லாமல் போய்விடும். நம்முடைய ஜீவியத்தின் பாதையானது நம் தேவனுக்கு வழங்கும் எந்த ஒரு பலியிலானது என்ன கொண்டு வரும்னா முடிவை கொண்டு வர. அப்போ நம்முடைய ஜீவத்தில் தேவனுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு பலி செய்யும் போதுல அது என்ன ஒன்றா முழுமை பெறும். அப்போ பார்க்குற கீழ்ப்படிங்கிறது ஒரு செயல்முறை. அந்த செயல்முறை எப்படின்னா செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தும் போது தேவனுக்கு எதெல்லாம் செய்ய நம்ம பலியாக கொடுக்குறோமோ அதுதான் யாருக்கு பிடிக்கும்? பிதாவாகிய தேவனுக்கு பிடிக்குன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயந்தான் இந்த பலி செலுத்துகிற விஷயம், அதாவது கீழ்ப்படிதல் நிமித்தமாக செய்கிற முடியாது. அந்த பலிதை நேரடியாக தேவனுக்கு எடுத்துனா பிரதிபலிக்குன்னு பார்க்குறோம். மித்ததெல்லாம் உள்ளே இருக்கும். இந்த பலி செலுத்துகிற விஷயந்தான் அநேகருக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இங்கே நிறையா பேர் வந்து கூடியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனுக்கு பலி செலுத்துகிறோம். வராதவங்க பலி செலுத்துகிறான்னு எப்படி தெரியும்? ஆனால் உண்மையிலேயே அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த பலி செலுத்துறவை எங்கே வரணும்? தேவனோட ஐக்கியப்படணும்னா தேவனுடைய சபைக்கு கண்டிப்பாக வரணும். அதனால தான் எபிரேயர்கள் கூட படிக்கிற மாதிரியா 10:25 சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் விட்டு விடாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோதான் தனியாக இருந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி எங்கேயுமே இருக்காது. ஏன்னா இந்த சபை கூடுதல் கூட எப்படி இருக்குது, பரலோகத்துக்கு ஒரு நிழலாக தாயிலாக இருக்குன்னு கூட நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர், அப்போ நம்ம இங்கே வந்தோம்னா எந்த மாதிரி வரணும்னா பயபக்தியோடு வரணும். எப்படி பயபக்தியோடு வரணும்? அந்த பயபக்தி எதன் அடிப்படையில் வரணும்னா மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலில் செயல்முறைப்படுத்துறது. அந்த செயல்முறைப்படுத்தும் போது நம்முடைய பலி தேவனுக்கு உகந்த பலியாக காணப்படும் பார்க்குறோம். அப்போ கடைசியாக நம்ம வந்து பார்க்கும்போது எல்லா தவறுகளும் நம்முடைய ஆத்மீயத்தில் நடக்கா இல்லையா? கண்டிப்பாக நடக்குது. ஆனால் மீண்டும் நம்ம அந்த தவறை வந்து எது செஞ்சிடக்கூடாது. நம்ம நன்றாக இந்த விஷயம் தவறுன்னு தெரிஞ்சுமே அதை பண்ணோம்னா யார் மாதிரி ஆயிடுவோம்? சவுல் மாதிரி. நம்ம ஒருவேளை அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா தேவனிடத்திலும் கிறிஸ்துவனிடத்திலும் நம்ம வந்து சில மன்னிப்பை கேட்டு நம்ம வந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தை கூட பிரதமர் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பகுதி முடிவாக தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், பலிகளை குறித்து அநேக கட்டளைகள் கற்பனைகள் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஆனால் அந்த கட்டளைகள் என்ன பண்ணணும்? கூர்மையாக கவனித்து உள்வாங்கி அந்த மனத்தலைமையோட கீழ்ப்படிதலை செயல்முறைப்படுத்தி நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம ஜீவப்படியாக ஒப்பு கொடுக்கும்போது அந்த படி மட்டும்தான் தேவனுக்குன்னா ஏற்றுக்கிறார். அப்போ நம்ம எதை விரும்புகிறான்னா பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்கிற இந்த தலைப்பை தேவன் இந்த ஒரு நாளிலே கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு தலைப்பை கொடுத்த நம்முடைய பிதாவை தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய எடுக்கிறோம். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறேன்.